நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. நாம கடந்த நாட்கள்ல பேலையை ஆயத்தம் பண்ணுகிற காலம் கிருபையின் காலம்னும், அதற்கு பிற்பாடு இன்னும் 7 நாள் தவணையாக கொடுக்கப்பட்ட அந்த கிருபையின் கால நிறைவுக்கு வருகிறத குறித்தும் பார்த்தோம். இன்றைக்கு அந்த கிருபையின் காலம் நிறைவு பெற்றது குறித்து பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி ஆதியாகமம் 7வது அதிகாரம் வசனம் 16. Genesis chapter 7 verse 16. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார். நோவா தேவன் சொல்லியபடியெல்லாம் பேலையை ஆயத்தம் பண்ணி அவர் கட்டளையிட்டபடியே எல்லாவற்றையும் செய்து முடித்தாரு. இந்த பேலையை ஆயத்தம் பண்ண நாட்கள்ல அன்றைக்கு அந்த மக்களுக்கு கிருபைக்கான அழைப்பு கொடுக்கப்பட்டது. ஆனா அவங்க அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாம போனாங்க. அதற்கு பிற்பாடு 7 நாள் அளவு இந்த கிருபையின் காலம் நீட்டிக்கப்பட்டது. அந்த 7 நாளையும் அந்த ஜனங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளல. அதற்கு பிற்பாடு தேவன் சொல்லிய நியாய தீர்ப்பு இந்த பூமிக்கு வரும்படியாக நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் அவரோடு கூட தேவன் சொன்ன சகல மாம்ச ஜந்துக்களும் நோவாவோடு பேலைக்குட்பட்டது. அப்படி அவர்கள் எல்லாரும் பேலைக்குள்ளார பிரவேசித்ததுக்கு பிற்பாடு தேவன் கதவை அடைத்தார்னு இந்த வசனம் குறிப்பிடுது. அப்படியாக பேலையின் கதவை அடைக்கும் காலம் கிருபையின் கால நிறைவை காண்பிக்கிறதாக இருக்கு. அதற்கு பிற்பாடு பூமியில நியாய தீர்ப்பே சம்பவிக்கிறதாக இருக்கு. கடந்த நாட்கள்ல இருந்து பார்த்துட்டு வர மாதிரி நோவாவின் காலம் மனுஷகுமாரன் வரும் காலத்திற்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கு. அந்தபடியாக இங்க கதவு அடைக்கப்பட்டது போல மத்தேயு 25வது அதிகாரத்திலையும் ஒரு கதவு அடைக்கப்பட்டிருக்கு. அந்த அதிகாரத்துடைய முதல் பாதியில 10 கன்னிகைகளுடைய ஓமையை வைத்து மனுஷகுமாரனுடைய வருகையை பத்தி சொல்லப்பட்டிருக்கும். அந்த பகுதியில குறிப்பா 10வது வசனத்துல, அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார், ஆயத்தமா இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டிற்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. இப்படியாக ஆயத்தமா இருந்தவங்க கல்யாண வீட்டுக்குள்ளார பிரவேசிச்சிருக்காங்க. மற்றவர்கள் பிரவேசிக்க முடியாதபடி கதவு அடைக்கப்பட்டிருக்கு. இன்னும் வேறொரு உமை லூக்கா 13வது அதிகாரம் 25வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கும். வீட்டெஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு, நீங்கள் வெளியே நின்று ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டும் போது அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் எவ்விடத்தாரோ உங்களை அறியேன் என்று உங்களுக்கு சொல்லுவார். இந்த பகுதியிலையும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஓமைகள் சொல்லப்பட்டிருக்கும். அதுல குறிப்பா இந்த வசனத்திற்கு முன்பாக இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்க, அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களால கூடாமற் போகும்னு சொல்லி தேவன் பரலோக ராஜ்யத்தின் வழியை பற்றி சொல்றாரு. அதை சொல்லி முடித்த பிற்பாடே இந்தபடியாக வீட்டெஜமான் எழுந்து கதவை பூட்டினதுக்கு பிற்பாடு வெளியே நின்று ஆண்டவரே ஆண்டவரேன்னு என்ன சொல்லி கேட்டாலும் நீங்க எவ்விடத்தாரோ உங்களை அறியேன்னு தேவன் சொல்லுவதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்படியாக ஒரு கதவு அடைக்கப்பட்ட பிற்பாடு யாராலையும் உள்ள பிரவேசிக்க முடியாது. அப்படி பார்க்கும்போது இப்போ பேலையின் கதவு திறந்திருக்கிறதாக இருக்கு. இந்த சமயத்தை நாம பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும் இல்லையா? அந்த பேலைக்குள்ளார பிரவேசிச்ச நோவாவை பார்த்து அநேக காரியங்களை நாம கற்றுக்கொண்டு அந்த வழியில நடந்தோம்னா நாமும் அந்த பேலைக்குள்ளார பிரவேசிக்க முடியும். நோவா என்ன செய்தாரு? தேவன் தனக்கு கட்டளையிட்டது எல்லாத்தையும் அப்படியே செய்து முடித்தாரு. அது மாத்திரம் இல்லாம அந்த பேலையை ஆயத்தம் பண்ணும் நாட்கள்ல அங்க இருக்கிற மக்களுக்கு நீதியை பிரசங்கித்தவராக இருந்தாரு. அந்த சமயத்துல அவரை சுற்றி இருந்த மக்கள் எல்லாருமே அவரை ஏளனமாக பார்த்திருப்பாங்க. இதுவரைக்கும் காணாத ஜலப்பிரளயத்தை யாருமே நம்பி இருக்க மாட்டாங்க. ஆனாலும் நோவா சோர்ந்து போகாம தேவனுடைய வார்த்தைகளை பற்றி கொண்டு அந்த பேழையை ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தாரு. அப்படியாக நாமும் இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்கிறவர்களாக இருக்கணும். அதாவது இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காம தேவனை பற்றி கொள்ளும் நல்மனசாட்சியோட அவருடைய வழிகளை காத்து கொண்டு நடக்கிறவர்களாக இருக்கணும். இந்த உலகமானது விசாலமான வழியை எடுத்துக்கொண்டு மாயையை பின்பற்றுகிறதாக இருக்கும். ஆனா நாம் அதுல மூழ்கி போகாத படிக்க தேவனுடைய வார்த்தையை காத்து கொண்டு இடுக்கமான வாசல் வழியாக செல்கிறவர்களாக இருக்கணும். அந்த பாதையை பரலோக ராஜ்யத்திற்கு நேராக நம்மை கூட்டி சேர்க்கும். அதுவே நம்மை புத்தியுள்ள கன்னிகைகளாக ஆயத்தமாக இருக்க செய்யும். அது மாத்திரம் இல்லாம வீட்டெஜமானோடு சேர்த்து கொள்ளப்படுகிற வாய்ப்பாக இருக்கும். இந்த வாய்ப்பை நாம பிரயோஜனப்படுத்தி கொள்ளாம விட்டுட்டோம்னா அன்றைக்கு கதவடைக்கப்பட்டு அந்த ஜனங்கள் அந்த வாய்ப்பை இழந்து போனது போல நாமும் இழந்து போயிடுவோம். இதை நாம கருத்துல கொண்டு தேவனுடைய ராஜ்யத்திற்கு செல்லும் வழி இடக்கமாக இருக்குங்கிறத அறிந்து கொண்டு அந்த பாதையில நம்முடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும்.
அப்படியாகவே நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வரும்போது நாம் அவரோட கூட சேர்த்து கொள்ளப்பட முடியும். இதை நாம் உணர்ந்து செயல்பண்ணுங்கிறதுக்காகவே இந்த பகுதிகள் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து பேழையின் கதவு திறந்திருக்கும் போதே அதற்குள்ளார பிரவேசிக்கிறதற்கான ஆயுதத்தோடு காணப்பட அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, அன்றைக்கு கிருபையின் காலம் நிறைவடையும் போது பேழையின் கதவு அடைக்கப்பட்டது போல இன்றைக்கும் காலம் நிறைவேறும் போது கதவு அடைக்கப்படுவதற்கு முன்பாக நாங்கள் அதற்குள்ளார பிரவேசிக்க ஆயத்தமாக இருக்கணுங்கிறத இந்த பகுதிகள் மூலமாக எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக அன்றைக்கு நோவாவும் அவருடைய குடும்பத்தாரும் அவரோடு கூட நீங்கள் சொன்ன சகல ஜீவ ஜந்துக்களும் பேழைக்குட்பட்டது போல நாங்களும் மனுஷகுமாரனுடைய வருகையில் சேர்த்து கொள்ளப்படுவதற்கான ஆயத்தத்தோடு இந்த உலகத்திற்கொத்த வேஷம் தெரியாமல் இடுக்கமான வாசல் வழியாக நடக்கிறவர்களாக காணப்படணும் தகப்பனே. ஆம் ராஜா, இந்த உலகம் பின்பற்றுகிற மாயைக்கு பின்னாடி நாங்கள் சிக்கிக்கொள்ளாம உமது வழியை பற்றி கொள்ள தேவரீர் எங்களுக்கு நவமான உணர்வுள்ள இருதயத்தை தந்தர்லுங்கப்பா. அப்படியே நீங்க அருளி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.